நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்திலே எழுந்து நின்று அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய சமூகங்களுக்கு முன்பாய் செல்லும்படியாகவும் அவர் நம்மை தம்முடைய பிரசன்னத்தினால் நிறைவில் அவர் முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் எல்லாருமாய் எழுந்து நின்று ஒரு விசை கண்ணை மூடி அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே அன்றம் செல்லட்டும். ஆராதனை முழுவதிலுமாய் சமூகம் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மன்றாடி இருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் எல்லாருமா எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 11வது சங்கீதம் 1 முதல் 7 வசனங்கள். சங்கீதம் 11 1 முதல் 7 வசனங்கள். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னே நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். இதோ துன்மார்க்கன் விலை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்த காலத்தில் எரியும்படி தங்கள் அம்புகளை நாடிலே கொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களில் நிர்மூலமாய் இருக்கிறது. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவரை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் உண்மையும் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கனே கண்களை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோட்டை கந்தரிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். ஆமென் ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவருடைய பாதபடியிலே இருக்கிற நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. அவருடைய வஸ்திர தொங்கலினால் ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிறைந்திருக்கிறார். அப்படியாய் மகிமையுள்ள அந்த தேவனை நாங்கள் எல்லாருமாய் பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த நல்ல தேவனை நாங்கள் எல்லாருமாய் உயர்த்தி பாடுவோம். சிங்காசனத்தில்
சிங்காசனத்தை வீற்றிருக்கிற அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களை தெரிய சொல்லி வருவார்கள். இவன் பானத்திலே இருக்கிறார். நாங்கள் அவருடைய பாதபடியிலே இருந்து அந்த நல்ல தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜெபங்களை தள்ளாத அந்த நல்ல தேவன், நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தேவன் நம்மை இந்த மாதத்தின் 7வது மாதத்தில் இத்தனை நடுப்பகுதி வரை நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இத்தனை நாட்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். நம்மை ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் தந்து நல்ல எபினேசராய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பர் நம்மை குறைவில்லாதபடிக்கு புல்லும் நீச்சலும் அருவியும் உள்ள பாலும் தேனும் நிறைந்த கானானுக்கு நம்மை அழைத்து சென்று நம்முடைய கலைப்பை ஆற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாங்கள் ஒருமித்து உயர்த்துவோமா? இறைவன் என்னை காக்கின்றார், கூரை ஒன்றும் எனக்கு இல்லையே, மகிழ்ச்சியூற்றும் இடத்தில் வைத்து இறகுகள் நிழலில் காக்கின்றார்.
பாலும் தேன் நிறைந்த கானானுக்கு அழைத்து சென்று நம்மை கழுப்பி ஆற்றுகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. தீமை துன்பம் நம்மை நெருங்க விடாமல் அவரே அரணும் கோட்டையுமாய் இருந்து நம்மை காத்து வருகிற நல்ல தேவனாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து நம்மை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது. அந்த நல்ல தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாடும் பொழுது என்னுடைய உதடும் அவர் மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து பாட வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த நல்ல தேவன் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. சில குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே.
எங்களை இந்த மகிமையிலே நிறைவாக்கி வைத்திருக்கிறதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா நீர் நல்ல மேய்ப்பராய் அப்பா, இம்மட்டுமா எங்கள் உள்ளம் இறைச்சலும் அறிவியும் உள்ள ஆண்டவரே காலம் தேடும் அறிந்த காலானுக்குள்ளாய் எங்களை நடத்தி எங்களுடைய கலைப்பை ஆற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உங்களை சோதனைக்கிறோம் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்கும் ஒருவர் பொதுவாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து இந்த நாள் வரையிலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் நிறைவாய் நடத்தி இருக்கிறார். அவர் கொடுத்த இந்த சபைக்காய், நல்ல ஊழியர்களுக்காய், நல்ல வார்த்தைக்காய், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்குமாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒருவர் நன்றி பலிகளை ஏறெடுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவருக்கா நீங்க விசுவாசத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆண்டவரை வளர்த்து தந்ததுக்காக ஆண்டவருக்கா நாங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவரை ஒவ்வொரு பாடகன் மூலமாக ஆண்டவருக்கா அவங்க நாமத்தை ஆண்டவருக்கா மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கா கிருபை ஆண்டவருக்கா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடு ஆண்டவர் இருந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கா இடவில்லாம ஆண்டவருக்கா அவங்க அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவர் கரம் ஆண்டவருக்கா உங்கள் ஒவ்வொரு மேலுக்கு ஆண்டவருக்கு இருந்த ஒரு நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரப்பா தனிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு சக்தியிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரப்பா துதிகளும் கனமும் ஆண்டவரப்பா உண்மைக்கே செலுத்தி ஆண்டவரப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரப்பா எல்லாத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு நன்றியோடு ராஜா ஜெபிச்சு நன்றி சொல்றேன். நாங்கள் சொல்லுவோமா? நான் நிற்கிற பூமி நிலை குலைந்து அழிந்து போனாலும், எனக்கு முன்பாய் எல்லா சூழ்நிலைகளும் எல்லாம் எதிராக இருந்தாலும், எனக்கு முன்பாய் இருக்கிற எல்லா கதவுகளும் அடைத்திருந்தாலும், ஆண்டவரே நான் நம்புவேன் உங்களை மாத்திரம். ஏனென்றால் நான் உங்களை அறிந்திருக்கிறேன். நான் இருக்கிறது சர்வ வல்லவருடைய கரத்திலே. அவருடைய கரத்திலே இருந்து என்னை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் பாடப் போகிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன்
அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நாம் எல்லாருமாய் சொல்லுவோமா? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஹல்லேலூயா. நான் நீக்கிற பூமி நிலை குலைந்து போனாலும், எனக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னாலும் நான் நம்புவேன் என் தேவன் ஒருவன். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னம் தெரிந்து கொண்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பா என்னை தெரிந்து கொண்டவர். அவர் என்னை நடத்துவார். கடைசி வரையிலும் என்னை நடத்துவார். என்னுடைய ஜீவன் உள்ள நாள் மட்டும் என்னை நடத்துவார். ஏனென்றால் அவர் தான் நல்ல மீட்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல மீட்பராயிருக்கிறார். எனவே இந்த நாளில் நாங்கள் கேட்போம், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, உடைய ஆவியினால் உடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி நாங்கள் இந்த பாடலை பாட போகிறோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் ஐயா உங்கள் ஆவியினால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் ஐயா உங்கள் ஆவியினால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் ஜெகனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் ஜெகனே வாருமே.
நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. நம்முடைய பலவீனத்திலும் அவர் பலன் நமக்கு பூர்ணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அப்படியான நல்ல தேவன், அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம்? தேவ பிள்ளைகளை என்னத்தை செய்ய முடியும்? ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தையே நான் என்னுடைய ஜீவன் உள்ள நாள் வரையில் நான் தொழுது கொள்வேன் என்று நாங்கள் சொல்லுவோமா? என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே, என்னை நேசித்த நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே, திருத்திருவை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? திருத்திருவை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், இன்னல் உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், இன்னல் உயிரை பார்க்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றே செய்வோம் தேவ பிள்ளைகளே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்வோம். நம்முடைய ஜீவன் உள்ள நாள் வரையிலும் நமக்காய் ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு அவருடைய சமூகத்திலே நம்மை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் நிறுத்தின அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அவருடைய நாமத்தையே தொழுது கொள்வோம். அது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்த புரூசல் சபைக்காய் நாங்கள் இந்த புரூசல் சபைக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சித்தம் இந்த சபையிலே பூர்ணமாய் நிறைவேறும்படியாய் தேவனில் யாரையெல்லாம் கூட்டி வர சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களை அழைத்து வரும்படியாய் இந்த சபையிலே தேவனுடைய சித்தம் அவருடைய வழி நடத்தல் இன்னும் பூர்ணமாய் காணப்பட்டு இந்த சபையை தேவன் இன்னும் அவருக்காய் வைராக்கியமாய் நின்று தேவனுடைய வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புரூசல் சபைக்காய். ஆமென். ஆண்டவரே, இதோ சபையை கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆராதிக்கும்படியாய் இதோ சபையை ஒன்றை வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறேன். இதோ அநேக ஆத்மாக்கள் இந்த சபையில வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபை ஆண்டவரே இன்னுமாய் வளர ஆண்டவரே அநேக ஜனங்கள் இந்த இடத்தை தேடி வரவும் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறவர்களே என்னிடம் பாருங்கள் சொன்னபடி ஆண்டவர்கள் சமூகத்தை நோக்கி வர ஆண்டவரை ஒரு உதவி செய்கிற ராஜா. இதோ ஆண்டவரே அவர்களும் கிறிஸ்துவிலே கட்டப்பட ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். இன்னமாய் இத்தனை நாட்களுமாய் இத்தனை வருடங்களுமாய் நீர் சபையை பாதுகாத்து வழிநடத்த ஆண்டவரை உமது சித்தத்தின்படி வழிநடத்துவதற்காக நன்றி சொல்கிறேன். நல்ல வார்த்தைகளை கொடுத்து நல்ல சோர்விலே வந்த வேளையிலும் ஆண்டவரை சோர்வை தேற்றும்படியாய் நீர் எங்களை ஆண்டவரை ஆட்டி தேற்றி கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்குமாய் இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். நன்றி ராஜா. ஆமென். ஆமென். தேவனுடைய சித்தம் இந்த
சபையிலே இருக்கிறபடினால எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ பேர் விட்டு போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய கரம், அவருடைய சித்தம் இந்த சபையிலே நிற்கிறபடினால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. அவர் நடத்துவார். அவருடைய வருகை பரியந்த அவர் வருகை பரியந்தம் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுடைய கரம் இந்த சபையிலே இருந்து இன்னுமாய் தேவனை பலப்படுத்தும்படியாய் அநேகரை கொண்டு வரவும் அவர் நோக்கமாய் இருக்கிறார். எனவே இன்னும் கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் இப்பொழுது கூட டிப்ரெஷன்ல இருக்கிறவர்கள், தனிமையாய் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், அநாதைகள், விதவைகள், இப்படியாய் எல்லாரும் இருக்கிறார்கள். நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலும் காலையிலே தான் நான் கேள்விப்பட்டேன். என்னோடு படித்த எனக்கு ஒரு பெட்ஸ் யூனியரான ஒரு பிள்ளை மறித்திருக்கிறார். அவருக்கு டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் செய்து, ஆனால் அது சரிவரையிலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் மறித்து விட்டான். எனவே இப்படிப்பட்டவர்களுக்காய் தேவன் நாங்கள் திறப்பில் இருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. எனவே பாரப்பட்டு நாம் எல்லாருமாய் இப்படிப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், தனிமையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். தேவனுடைய கரம், நன்மையான கரம் இவர்களுக்கு இறங்கும்படியாய், உதவி செய்யும்படியாய், இவர்களை தீர்க்கும்படியாய், நிலைநிறுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுதும் கூட நாங்கள் பரிசுத்தவான்களுக்காய் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற சுவிசேஷர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பொல்லாதவர்களுடைய கையில் இருந்து அவர்களை மீட்கும்படியாய், சுவிசேஷம் செல்ல முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும்படியாய், இவர்களை இன்னும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய், அவர்கள் முன்வைத்த காலை பின் வைக்காத படிக்கு விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவரான தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டு தங்களுடைய ஜெய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடத்தக்கதாய் தேவனுடைய கிருபை இவர்களை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். மாத்திரம் பெற்றுக்கொள்ளப்பா ஓடத்தக்கதான கிருபையை செய்யும்படியாய் கர்த்தாவே, நம்முடைய கர்த்தர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மன்றாடி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்று நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்று நிலைப்பான். Hallelujah.
ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எல்லாருமாய் ஒருங்கிணைப்படுவோம். அன்பான தகப்பனே அப்பா, இந்த வேலையிலுமாய் கூட இந்த நாளும் கர்த்தாவே பேச சுத்தமாயிருக்கும் இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாதத்தண்டையில் வருகிறோம். கர்த்தாவே நீர் விருதாவாய் பேசுகிறவர் இல்ல ராஜா, கூடி வந்திருக்கிற எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் அப்பா உங்களுடைய சமூகத்திலிருந்து வருகிறதுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காயம் கட்டுகிறதாய் இன்னும் ஒரு விசை ஆண்டவரே அப்பா மண்டையில கிட்டி சேர்க்கிறதாய் ஆண்டவரே அப்பா எங்கள் முன்னுறுதல்கள் தப்பிதங்களை கண்டித்து உணர்த்துகிறதாய் உங்களுடைய வார்த்தைகள் இந்த இடத்துல வருவதாக சுவாமி. வார்த்தையை கேட்கிற சபையாரே அப்பா உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் ஆண்டவரை தாழ்த்துகிறோம் சுவாமி. கனதிற்கிற ஆவிகள் சோர்வின் ஆவிகள் ஆண்டவரை வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அந்த காலத்தின் லோகாதிபதிகளையும் அப்பா நாங்கள் கடிந்து கொள்கிறோம். வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய ஊழியக்காரனை உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவருடைய பலவீனங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய பலம் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே வேதத்தின் ஆண்டவரே அப்பா ஆழங்களை மகன் ஆண்டவரே அப்பா மகனுக்கு காண்பித்து அதை சபையாருக்கு